கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியிலே இந்த காணொலியின் மூலமாக உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார். இந்த 7வது மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனை வேளையிலே நம் யாவரும் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆராதனை முழுவதும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல காலவேளைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை காண முடியாத தேவன் எங்களுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டி இருக்கிற நன்மையான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே நாங்கள் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக தேவன் எங்கள் வாழ்க்கையில பாராட்டி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படும்படியாய், அவர்களோடு கூட நீர் பேசும்படியாய், உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாக, இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்பி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கடந்த 6 மாதங்களை ஆண்டவர் நம்மை ஒரு தாய் தேய்ச்சுவது போல ஆண்டவர் நம்மை தேய்ச்சி இந்த 7வது மாதத்திற்குள்ளாக ஒரு புதிய கிருபைக்குள்ளாக, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலவெளியிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நம் தேவனை ஆராதித்து அவருடைய பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். சங்கீதக்காரன் சொல்கிற வசனத்தின்படியாக, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படியாய், இப்படிப்பட்டதான இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில 3 மாதங்கள், ரொம்ப இக்கட்டான ஒரு மாதம், இப்படிப்பட்டதான இந்த 3 மாதங்களையும் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பாடி அவரை நாம் ஆராதிப்போம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றினார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைக்கிற ஒரு ஆண்டவர், மனக்கவலை எல்லாவற்றையும் தீர்க்கிற ஒரு ஆண்டவர், உன் வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர், உன் எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் மாற்றுகிற ஒரு ஆண்டவர். ஒரு தாயை விட மேலாக நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். பாடலாமா? என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாக தன்னோடு கூட நான் கேட்டுக் கொள்கிறேன். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர், ஒரு நாளும் விலகிடாத ஆண்டவர், எந்த சூழ்நிலையிலுமே நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகலும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். நம்ம ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை வெறுத்து விடுகிற தேவன் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதோடு கூட சேர்ந்து பாடும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் நாமத்தை உயர்த்துவோம். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்மையான இந்த காலவேளையில் ஆண்டவரே, ஒரு தாயை போல ஆண்டவரை எங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டவர், ஒரு தந்தை போல எங்களை ஆற்றுகிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதுமாய் பாதுகாத்திலே நன்றி அப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஒரு தாய் போல நம்மை தேற்றி கடந்த 6 மாதங்கள் ஒருபோதும் நம்மை கைவிடாதபடிக்கு, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த காலவெளியிலே நாம் ஆராதிக்க முடியாத ஒரு பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருக்கு மீண்டுமாக நன்றிகள் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த நாளிலே நம் செய்தி ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட வேத புத்தகத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 23 வசனங்கள் 1 முதல் 6 வரை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படியாக உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேத பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த 23ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். இதை எழுதியவர் யார் என்று சொன்னால், தாவீது ராஜா அவர்கள் தான் இந்த சங்கீதத்தை அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்டதற்குரிய நோக்கம், காரணம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் தன்னை ஒரு மேய்ப்பனாக அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக தாவீதின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக இந்த வேத பகுதியை அவர் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தாவீதும் ஒரு மேய்ப்பனாக தன் வாழ்ந்த காலகட்டத்திலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மேய்ப்பருக்கு ஒரு மேய்ப்பனை பற்றி தான் நன்றாக அறிந்து கொள்ள முடியும், தெரியும். அப்போதுதான் நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பனாக வாழ்ந்த தாவீதின் மூலமாக தன்னை ஒரு மேய்ப்பன் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தும்படியாக இந்த அதிகாரத்தை, இந்த வார்த்தையை எழுதும்படியாக பரிசுத்த ஆவியின் ஏவுதல் மூலமாக தாவீதுக்கு ஏவப்பட்டு இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் தாவீதின் மூலமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தம்மை பின்பற்றி வருகிற, தம்மை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, தன்னுடைய கரிசனைகளை வெளிப்படுத்தும்படியாக, அவர்களை ஆற்றும்படியாக, அவர்களை தேற்றும்படியாக தான் இந்த வசனத்தை ஆண்டவர் தாவீதின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும்படியாக, தன்னுடைய ஜனங்களை பேணி காக்கும்படியாக தான் இந்த வேத பகுதியை நம்முடைய ஆண்டவர் தாவீதின் மூலமாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நாம் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காகவும், ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காகவும் கவலைப்படுகிறது போல நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் கவலைப்படுகிறவராக, அவர்களுக்காக உதவி செய்கிறவராக, அவர்களை பாதுகாக்கும்படியாக, அவர்களை போஷிக்கும்படியாக, அவர்களை வழிநடத்தும்படியாக ஒரு நல்ல மேய்ப்பனாக தன்னை ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக தான் இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் தாவீதின் மூலமாக இதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீத 23ஆம் சங்கீதத்தை தெரியாதவர்கள், அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், நம் கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்கின்ற இந்த சூழலிலே நாம் சிறு பிராயத்திலிருந்தே இந்த வேத பகுதியை நம் சண்டே கிளாஸுகளிலும் மனப்பாடமாக இதை நாம் வாசித்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சங்கீதம். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தின் மூலமாக அநேக தேவ பிள்ளைகள் அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேத பகுதி, நல்ல அறிந்த ஒரு ஃபெமிலியரான தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம்.
கிறிஸ்தவர்கள் அல்லாதவர் கூட இந்த சங்கீதத்தை, இந்த 23ஆம் சங்கீதத்தை அநேகர் அறிந்து கொண்டு, ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில கஷ்டம் வருகின்ற பொழுது, அவர் வாழ்க்கையில போராட்டங்கள் வருகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் தம்மை தாமே தேற்றுகிறதை நாம் அநேக கிறிஸ்தவர்கள் அல்லாத ஜனங்களை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே தான் இந்த 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். தாவீது இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக அவர் இருக்கிறார் என்பதை அந்த வேத பகுதியிலே 1ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, மேய்ப்பர் மேய்ப்பர் என்ற வார்த்தை எபிரேயருக்கு ஒரு அருவருப்பானதா என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேய்ப்பர்களை அவர்கள் கண்டாலே அவர்கள் அருவருப்பானவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பின் மூலமாக அங்கு குடியேறுகிற பொழுது கூட அங்கே யோசேப்பிடத்தில் கேட்கின்ற போது, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லி. ஆனாலும் பாருங்களேன், யோசேப்பின் மூலமாக தேவன் அவர்களுக்கு ஒரு கிருபை இரக்கத்தை ஆண்டவர் அங்கே பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரியமான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு உருவகத்தை தான் இங்கே தாவீது இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். மேய்ப்பர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னால் மேய்ப்பர்கள். அதுதான் இங்கே ஆண்டவரும் தன்னை மேய்ப்பராக தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, சுலபமாக ஈஸியாக அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இங்கே தன்னை மேய்ப்பராக அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தம்முடைய தேவ மக்களுக்காக தம்முடைய மிக பிரதான அன்பை வெளிப்படுத்தும்படியாக தம்மை அவர் ஒரு மேய்ப்பனாக ஒப்பிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக அவன் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தன் ஆடுகளை அவன் பாதுகாப்போடு கூட அவன் வழிநடத்துவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் தாவீது ஆண்டவர் மூலமாக இந்த 23ஆம் சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 11 - 14 நாம் பார்க்கின்ற போது அவன் நல்ல மேய்ப்பனாக தம்மை ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு ஆடை போல அடிக்கப்படுவது போல தன்னை நம்பி வருகிற ஜனங்களை, தன்னை தேடி வந்த ஜனங்களுக்காக, ஜனங்கள் பாவத்தில் அழிந்து போக கூடாது என்பதற்காக ஒரு நல்ல மேய்ப்பராக தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி தன் ஆடுகளை அவர் மீட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்களேன், பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களை நாம் இப்ப கூட பாருங்களேன் இழிவாக தான் நாம் பார்க்கின்றோம். அவங்க அழுக்கு உடைகளை உடிந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபக்குரிய ஒரு தோற்றமாக காணப்படும். ஆனால் அவர்களை நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு முதன்மையான இடத்துக்கு நாம் அவர்களை என்ன பண்ணோம், கொடுக்க மாட்டோம். நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நல்ல வசதியானவங்களை, நல்ல படித்தவர்களை நம்ம என்ன பண்ணுவோம், முதன்மையான இடத்துக்கு கொடுப்போம். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் ஒரு மேய்ப்பரை நம்ம என்ன பண்றோம், அவர்களை அவமதிக்கப்படுகிறோம், அவர்களை ஒதுக்கப்படுகிறோம், அவர்களை தள்ளி நாம் வைக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர், உலகத்தை படைத்த ஆண்டவர், உலகத்தை அரசாட்சி செய்கிற ஆண்டவர், ராஜாதி ராஜாவராய் இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர், இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் படைத்த உருவாக்கின ஆண்டவர், ஆளுகை செய்கிற ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், மகா பெரிய ஆண்டவர், அவர் தன்னை எப்படி என்ன பண்ணாரா, ஒரு மேய்ப்பனாக தாழ்மையாக தன் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். மேய்ப்பன் என்று சொன்னால் தன் ஆள்களோடு கூட எப்போதும் கூடவே இருப்பார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இங்கே ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பாருங்க, இந்த சூழ்நிலையிலே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல என் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறதை போல இன்னைக்கு நாம் என்ன பண்ணிருக்கிறோம், மேய்ப்பன் இல்லாத, போதகன் இல்லாத, இன்னைக்கு சபைகளிலே திறக்கப்படாத சூழ்நிலையிலே இன்னைக்கு ஆண்டு வார்த்தை கேட்க முடியாதபடிக்கு, ஆண்டு வார்த்தையை நாம் மேய்ந்து கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு நாம் சிதறடிக்கப்பட்டவர்களாக, நம் வீடுகளிலே தனிமைப்பட்டவர்களாக, இன்னைக்கு நாம் தேர்ச்சுவார் இல்லாம, ஆற்றுவார் இல்லாத, இன்னைக்கு நாம் யாரு நம்மை இன்னைக்கு தேர்ச்சுவார்கள் என்று சொல்லி இன்னைக்கு பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
ஆண்டவர் இன்றைக்கு இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக வெளிப்படுத்தி இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால் அவர் என்ன, தன்னுடைய ஆடுகளுக்காக அவர் என்ன காரியத்தை செய்கிறார்? ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய் எப்படி தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்கிறது போல, அவர் நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாக அவர் நமக்கு என்ன காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 4 வசனங்களிலே இன்னைக்கு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுதான் இங்கே தாவீது பாருங்களேன் தெளிவாக சொல்கிறார், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், நான் எதை குறித்து கலங்க மாட்டேன். அவர் என்னை போஷிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லி இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே 3 காரியத்தை அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து அவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். முதலாவது அவர் நம்முடைய வாழ்க்கையில தன் ஆடுகளுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வசனம் பாருங்க 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடினாலதான் தன் ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவராய், தன் ஆடுகளுக்கு எப்பொழுது என்ன தேவைப்படும், ஆடுகளை பார்த்த உடனே தெரியும், ஐயோ அந்த ஆடு ரொம்ப பசியா இருக்கிறது, அந்த ஆடுகளுக்கு ஏதோ தேவையா இருக்கிறது, அந்த ஆடுகளுக்கு நம்ம ஏதோ கொடுக்க வேண்டும், அது என் இடத்துல ஏதோ எதிர்பார்க்கிறது என்று சொல்லி ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால் தன் ஆடுகளுக்கு என்ன தேவை, எப்பொழுது என்ன தேவை என்றது அறிந்திருக்கிறது போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறபடினாலதான் இங்க தாவீது இந்த 2ஆம் வசனத்துல தெளிவாக சொல்லுகிறார், அவர் எனக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே என்னை புல்லுள்ள இடங்களிலே என்னை ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னை மேய்த்து என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்போ முதலாவது நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக நமக்கு செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் என்னை போஷிக்கிற ஆண்டவராக, அவர் என்னை பராமரிக்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அப்போ என் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, என்னை தேவை இருக்கிற இடங்களிலே என்னை கொண்டு போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே என்னை நிரப்பி என் தேவைகளை ஆண்டவர் அறிந்து, ஆண்டவர் என்ன பண்ற, என் தேவைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, பூர்த்தி செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் என்னை போஷிக்கிற, அவர் என்னை பராமரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதவசனம் தெளிவாய் சொல்லுவது, அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டைகள் என்னை கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகாரம் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, என்னை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் தண்ணி காட்டுகிற ஒரு ஆண்டவராக, தண்ணீர் ஆண்டவரை குடிக்கும்படியாக எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா உதவி செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நண்பன் சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக, நம் தேவைகளை அறிந்தவராக, நம்முடைய கஷ்டங்களை அறிந்தவராக, நமக்கு என்ன காலத்துல என்ன நேரத்துல என்ன தேவை என்பதை என் ஆண்டவர் அறிந்து எனக்கும் உனக்கும் ஆண்டவர் அவர் பூர்த்தி செய்கிற, போஷிக்கிற, பராமரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் கடந்து வருகிற பொழுது அவருக்கு என்னென்ன தேவை என்பதை என் ஆண்டவர் அறிந்தவராய் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மன்னாவினாலே போஷித்தார், காடுகளை கொண்டு போஷித்தார். ஆண்டவர் பரல கண்மலை பிளந்து நீரூற்றுகளினாலே ஆண்டவர் அவர்களை தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு நாம் ஆகாரம் இல்லாம கூட, ஒருவேளை நாம் இன்னைக்கு பஞ்சத்துல, ஒருவேளை குறைவுகளிலே இன்னைக்கு கஷ்டத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த வேத பகுதியின் மூலமாக ஒரு நல்ல மேய்ப்பனாக நம்மை போஷிக்கிற, நம்மை பராமரிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கவலைப்படாதே, அவர் நம்மை போஷிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப 2வது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வசனம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு தன்னுடைய ஆடுகளுக்காக அவர் செய்கிற 2வது காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே
நீ சோர்வற்று காணப்படுகிற சூழ்நிலையிலே, நீ பலனற்று குறைந்து போய் கொண்டிருக்கிற காலங்களிலே, நேரங்களிலே என் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, என்னுடைய ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றி என்னை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக, என்னை பலப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்களேன் பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் சோர்வற்ற நிலையிலே, விசுவாச வாழ்க்கையிலே பலனற்று குறைந்து போய் கொண்டிருக்கிற என் வாழ்க்கையிலே, நான் சத்துவம் இல்லாதவனாக, இன்றைக்கு நாம் வாழ்க்கையில பாருங்களேன், இன்னைக்கு உடைக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, இன்றைக்கு நான் வீடுகளிலே முடங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே, என்னை யார் என்னை தேற்றுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒருவேளை நான் ஒரு அங்கலாய்ப்போடு கூட என் வாழ்க்கை நான் இன்றைக்கு சோர்ந்து போய் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், என் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். அவர் என்ன தேற்றுகிறார் பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார் பாருங்களேன், அவர் பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய நீதி என்னும் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மை போதித்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய நீதியின் பாதைகளிலே, அவருடைய விசுவாச பாதைகளிலே, அவருடைய ஜீவனுள்ள வழிகளிலே, அவருடைய சத்தியத்தின் பாதைகளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் சோர்ந்து போய் துவண்டு கொண்டிருக்கிற நேரங்களிலே என் ஆத்மாவை அவருடைய வார்த்தையினாலே என்னோடு கூட பேசி, நான் உனக்கு போதித்து உன் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் எனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவர் என்னை என்ன பண்றாரு, என்னை தேற்றும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய சத்தியத்தினாலே ஆண்டவர் என்னை என்ன பண்ணுகிறார், தேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த 23ஆம் சங்கீதத்தின் மூலமாக ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சோர்ந்து போய் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை உன்னை தேற்றும்படியாக, இன்றைக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக அவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய சத்தியத்திலே, அவருடைய விசுவாசத்திலே, அவர் ஜீவனுள்ள பாதையிலே என்னை நடத்தும்படியாக ஒரு நல்ல மேய்ப்பராக அவர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. பிரியமான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது நாம் பார்க்கிறோம், அவர் என்னோடு கூடவே அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதற்காக என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கடந்து போகின்ற பொழுது மரணங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இருள் போன்ற நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தை நாம் சந்திக்க நேரிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் இதை நாம் கடந்து போகும்படியாக, ஜெயத்தை கொடுக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மோடு கூட இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் வசனம் தெளிவாக சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, இருவிலே நடமாடும் கொள்ள நோய்க்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, தப்பு வைக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர்தான் ஆபத்தான கஷ்டமான நேரங்களிலே, மரணத்தின் நேரங்களிலே, இன்றைக்கு பாருங்க உலகம் முழுவதும் இந்த COVID-19 மூலமாக மரண பயம், வியாதி நிமித்தமாக இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த மரண பயத்தினால இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, நான் மரண இருளின், தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்று சொன்னால் என் ஆண்டவர், என் தேவன், என்னை ரட்சித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நல்ல நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன் அவர் என்னோடு கொடுக்கிறார். அவர் எதற்காக என்னோடு கூட இருக்கிறார்னா, என்னை தேற்றும்படியாக, என்னை போஷிக்கும்படியாக, என்னை பாதுகாக்கும்படியாக தான் வேத வசனம் சொல்கிறது. பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன பண்றா, தேற்றுகிறது, என்னை பாதுகாக்கிறது என்று சொல்லி பாருங்க. கோலு என்று சொன்னால் தன்னுடைய ஆடுகளுக்காக உயரத்திருக்கிற தழைகளை அது என்ன பண்றா, அது கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு அந்த கோல் பயன்படுத்து. அப்போ தன் ஆடுகளை போஷிக்க பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தடி என்று சொன்னால் எதிர்த்து வருகிற கொடிய மிருகங்களிலிருந்து அதை அடித்து விரட்டுவதற்காக அந்த
அந்த தடி நமக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் மேய்ப்பன் பயன்படுத்துகிறது போல இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நாம் எதிர்த்து வருகிற நோய்களிலிருந்தும், எதிர்த்து வருகிற வியாதிகளிலிருந்தும், எதிர்த்து வருகிற துன்பத்திலிருந்தும், எதிர்த்து வருகிற போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக, ஒருவேளை நம்ம பசியிலே வாடுகின்ற சூழ்நிலையிலே, வறுமைகளிலே வாடுகின்ற சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு போஷிக்கிற ஒரு ஆண்டவராக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் அங்கே தாவீது சொல்றார், நான் தாட்சி அடைவதில்லை, நான் பயப்படுவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் கவலைப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். அவர் என்னை போஷிக்கிறவராக, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவராக, அவர் என்னோடு கூட என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை பாதுகாக்கும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை உயர்த்தும்படியாக அவர் என்னோடு கூட இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். அன்பு சகோதரனே, எனக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அந்த மேய்ப்பன் தான் நமக்கு 3 காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். முதல் காரியம், அவர் என்னை போஷிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால் நான் தாட்சி அடைவதில்லை. அவர் என் ஆத்மாவை தேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதனால் நான் தாட்சி அடைவதில்லை. அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், தாட்சடியேன். ஏனென்று சொன்னால் நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளை பாதுகாக்கும்படியாக அவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல மேய்ப்பனாக உங்களோடு கொடுத்து உங்களை பாதுகாத்து ஆண்டவர் வழிநடத்துவராக. தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சி உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இம்மற்றமாய் தேவன் உங்களோடு கூட பேசுங்க. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக, எங்களை போஷிக்கிற நல்ல மேய்ப்பனாக, எங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிற நல்ல மேய்ப்பனாக, எங்களுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கிலே எங்களை பாதுகாக்கும்படியாக எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒரு நல்ல மேய்ப்பனாக எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒருவேளை கஷ்டத்தோடு கூட மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எங்களை போஷிக்கிறார், அவர் எங்களை தேற்றுகிறார், அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையினாலே நாங்கள் ஆண்டவரை தேற்றி நாங்கள் விசுவாச வாழ்க்கையில, விசுவாச பாதையிலே, நாங்கள் நீதியின் பாதையிலே அவருடைய சத்தியத்தில நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு நீர் தெரிவித்தார், பலன் தார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதாக்களும் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துவதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.